தன்னை வந்து ஒரு தலைவனாக பார்க்கல. அவர் வந்து தன்னை ஒரு தலைவனாக பார்க்கல. நான் ஒரு சின்ன பையன், என்னை கூப்பிட்டு அவ்வளோ மரியாதையாக பேசுகிறாரு. நான் என்ன ஒரு ஆளா? என்னெல்லாம் ஒரு ஆளாகவே எடுத்துக்க தேவை வேண்டியது கிடையாது. ஆனால் அவர் வந்து என்னை அழைச்சி என்னை வந்து வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உரிமையாக கூப்பிட்டு அடிக்கிறாரு. ஏன்டா பேச மாட்டியா அப்படின்னு கூப்பிட்டு அடிக்கிறாரு. நீங்கள் சீமானின் தீவிர பக்தர், அதனால் அந்த மாதிரி செய்கிறாரு. ஐயா தீவிர பக்தர்லாம் கிடையாதுங்க ஐயா. நான் தமிழரா யார் வந்தாலும் அவரை மனதார ஏற்றுக்கொள்ளும். இன்னைக்கு யாருமே தமிழர் இல்லை, அதனால யாரும் ஏற்றுக்கல. ஐயா சீமான் மட்டும்தான் உண்மையான தமிழரா, தமிழ் மக்களுக்கான நல்ல பேசுறாரு. ஆனால் அவர் மட்டும்தான் ஏற்றுக்க முடியும். காளியம்மாளை திட்டமிட்டு வெளியேற்றுற நடவடிக்கை எப்படிதானே ஐயா? நான் தான் மறுபடியும் சொல்றேன் ஐயா. என் தம்பியை இப்போ எங்கள் அப்பா கூட வச்சுக்கிறேன், ஒரு சும்மா என்னை அடிப்பார், போடா அப்படின்னு, நாளைக்கு வாடா வெளில போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாரு. இதை நீங்கள் வந்து அவர் குடும்பத்தை விட்டு வெளியேற்றி விட்டார், உறுப்பினர் கார்டு தூக்கிட்டாங்க இப்படின்னு சொல்ல முடியுமா? அது வேற இது வேற, அது குடும்பம். ஐயா இதுவும் குடும்பம் தாங்க ஐயா. அவர் வந்து ஒரு கட்சியாவே நினைக்கல. நாம் தமிழர் ஒரு குடும்பம்னு அவர் சொல்லிருக்காரு.